ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நான் இப்போ தான் பிகினர் ஸ்டேஜில் இருக்கேன். கொஞ்சம் நான் ஹிந்தி தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்கணும், அதே நேரத்தில் சின்ன சின்ன சென்டென்சஸாகவும் பேசி நான் சமாளிக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவில் நம்ம குட்டி குட்டி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஒரு வேர்டு எடுத்து அந்த வேர்ட் வச்சு என்னெல்லாம் சிம்பிள் சென்டென்சஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அந்த சிம்பிள் சென்டென்சஸ் உங்களோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதாகவும் தான் இருக்க போகுது. என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. इधर यहाँ उधर वहाँ, नाश्ता खाना रात का खाना, थाली होटल घर, सब सबके साथ, बैठ अकेला मीठा ज़्यादा कम तीखा. இந்த வேர்ட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். வாங்க, இந்த எல்லா வேர்ட்ஸையும் ஒரே ஒரு வேர்டில் வச்சு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அந்த ஒரு வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கா. கா அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வேர்பு. இங்கே சாப்பிடு, இதை ஹிந்தியில் இதர் காவோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா யஹா காவோ அப்படின்னு சொல்லலாம். இதர் அப்படின்னாலும் இங்கே, யஹா அப்படின்னாலும் இங்கேன்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த வேர்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதர் இல்லைன்னா யஹாங். இந்த ரெண்டு வேர்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு ஒருத்தவங்க சப்போஸ் நீங்கள் இதர் வச்சுருப்பீங்க, அவங்க யஹாங்னு சொல்லத்தில் நமக்கு அதுக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரியணும். ஸோ ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அங்கே சாப்பிடு அப்படின்றத ஹிந்தியில் உதர் காவோ இல்லைன்னா வஹாங் காவோ. உதர் வஹாங் ரெண்டுமே அங்கே அப்படின்ற பொருள் தரக்கூடிய ஒரு சொல். உதர் வஹாங், உதர் காவோ இல்லைன்னா வஹாங் காவோ, அங்கே சாப்பிடு. ஈட் தேர், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல ஹிந்தி அவசியம் அப்படின்னு இருக்குது, ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் ஹிந்தி பேச கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடல்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, கிட்ஸுக்கும் எடுக்கிறோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. இது என்னோட மெயின். நம்ம இந்த இடத்துல இன்னொரு புது வேர்டு பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா மத். மத் அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை செய்யாத அப்படின்ற இடத்துல இந்த மத்தை யூஸ் பண்ணுவோம். மத்துன்றது வேறு, நஹீங் அப்படின்றது வேறு. நஹீங் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா சாப்பிடாதே அப்படின்னு சொல்ல போகிறோம். சாப்பிடாதே, இதை ஹிந்தியில் மத் காவ் அப்படின்னு சொல்லுவோம். மத் காவ், மத் காவ் அப்படின்னா சாப்பிடாதே, டோன்ட் ஈட். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும் இல்லையா? நஹீங் காவோ அப்படின்னு சொல்லலாமே, அதுவும் கரெக்டு தானே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க. நஹி காவோ அப்படின்னா சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். சாப்பிட வேண்டான்னு சொல்கிறதுக்கும் சாப்பிடாதன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு செயலை செய்யாதே அப்படின்ற இடத்துல நம்ம மத் யூஸ் பண்ணுவோம், வேண்டாம் அப்படின்ற இடத்துல நஹீங் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இங்கே சாப்பிடாதே, டோன்ட் ஈட் ஹியர். அங்கே சாப்பிடாதே, டோன்ட் ஈட் தேர். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிற்றுண்டி சாப்பிடு, அதாவது காலையில் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, இங்கிலீஷில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றக்கூடிய ஹிந்தி வேர்டு நாஷ்தா. नाश्ता खाओ, नाश्ता खाओ, ஈட் பிரேக்ஃபாஸ்ட். மதிய உணவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷில் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். மதிய உணவு சாப்பிடு, மதிய உணவு சாப்பிடு. இதை ஹிந்தியில்
தோபஹர் கா கானா காவ் அப்படின்னு சொல்லுவோம். தோபஹர் அப்படின்னா அந்த மதியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுற வேர்டு தான் தோபஹர். தோபஹர் கா கானா காவ், ஈட் லஞ்ச். இரவு உணவு, அதாவது டின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இரவு உணவு சாப்பிடு, இரவு உணவு சாப்பிடு அப்படின்றத ஹிந்தியில் ராத் கா கானா காவ் அப்படின்னு சொல்லுவோம். ராத் கா கானா அப்படின்னா இரவு உணவு அப்படின்னு அர்த்தம். ராத் கா கானா காவ், ஈட் டின்னர். இதில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் ஜஸ்ட்டு சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா ஈட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தியில் கானா காவ் அப்படின்னு சொல்லுவோம். கானா காவ். கானா அப்படின்னா சாப்பாடு அப்படின்னு அர்த்தம். காவ் அப்படின்றது வேர்பாக யூஸ் பண்ணுற வேர்ட். தட்டில் சாப்பிடு அப்படின்றத நம்ம ஹிந்தியில் தாலி மே காவ் அப்படின்னு சொல்லுவோம். தாலி மே காவ். தாலி அப்படின்னா பிளேட், மே அப்படின்றது தட்டில், அந்த லேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது தட்டில் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல இந்த மே யூஸ் பண்ணுறோம். தாலி மே காவ், ஈட் இன் த பிளேட். ஹோட்டலில் சாப்பிடாத அப்படின்ற இந்த சென்டென்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்றத கீழே டைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஹோட்டல்ன்றதுக்கு இங்கிலீஷ் வேர்டான ஹோட்டலையே நம்ம ஹிந்திலையும் யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் ஈட் இன் த ஹோட்டல். வீட்டில் சாப்பிடு, அதாவது வீட்டில் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஈட் இன் த ஹோம். இதை ஹிந்தியில் घर में खाओ, घर में खाओ. घर அப்படின்னா வீடு, மே வீட்டில்னு வருது இல்லையா, அதுக்கு மே. घर में खाओ, eat in the home. எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் சப் காவ் அப்படின்னு சொல்லணும். சப் காவ். சப் அப்படின்னா அனைத்தும், ஆல் அப்படின்ற மீனிங்கில் வரும். சப் காவ், ஈட் எவ்ரிதிங். தனியாக சாப்பிடாத, இதை ஹிந்தியில் அக்கேலா மத் காவ் அப்படின்னு சொல்லணும். அக்கேலா அப்படின்னா அலோன், தனியாக அப்படின்னு அர்த்தம். மத் காவ் சாப்பிடாதே. அக்கேலா மத் காவ், டோன்ட் ஈட் அலோன். எல்லாரு கூடயும் சேர்ந்து சாப்பிடு அப்படின்ற இதை ஹிந்தியில் சப்கே சாத் மில்கர் காவ் அப்படின்னு சொல்லுவோம். சப்கே சாத் அப்படின்னா அனைவருடனும், மில்கர் அப்படின்னா சேர்ந்து, காவ் காவ் அப்படின்னா சாப்பிடு. சப்கே சாத் மில்கர் காவ், ஈட் டுகெதர் வித் எவ்ரி ஒன். ஒரு சிலர் வேலைக்கு லேட் ஆச்சுன்னு நின்றுக்கிட்டே சாப்பிடுவாங்க, இல்லை நடந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. அவங்கள உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். அதை ஹிந்தியில் பைட்கர் காவ் அப்படின்னு சொன்னோம். பைட்கர் காவ். இந்த இடத்துல பைட் அப்படின்னா உட்கார் அப்படின்னு அர்த்தம், காவ் சாப்பிடு. ஸோ 2 வேர்ப் வரத்தில் அந்த 2 வேர்பையும் சேர்க்கறதுக்காண்டி நம்ம இந்த கர் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோம். கர்ரும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கேவும் யூஸ் பண்ணலாம். உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பைட்கர் காவ், சிட் அண்ட் ஈட். இனிப்பு சாப்பிடு, இதை ஹிந்தியில் மீட்டா காவ் அப்படின்னு சொல்லுவோம். மீட்டா அப்படின்னா இனிப்பு அப்படின்னு அர்த்தம். மீட்டா காவ், ஈட் ஸ்வீட். கசப்பையும் சாப்பிடு அப்படின்றத ஹிந்தியில் கடுவா கோபி காவோ அப்படின்னு சொல்லணும். கடுவா அப்படின்னா கசப்பு, கோ அப்படின்ற வேர்டு அந்த கசப்பை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காண்டி அந்த கோ ஆட் பண்ணுறோம். உம்முக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பி வரும்னு. ஸோ கடுவா கோபி காவோ அப்படின்னா ஈட் பிட்டர் ஆல்சோ. காரமாக சாப்பிடாத அப்படின்றத ஹிந்தியில் தீக்கா மத் காவ் அப்படின்னு சொல்லணும். தீக்கா அப்படின்னா ஸ்பைசி இருக்கு இல்லையா, காரமாக, அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் தீக்கா. தீக்கா மத் காவ், டோன்ட் ஈட் ஸ்பைசி. கொஞ்சமாக சாப்பிடாத, இதை ஹிந்தியில் கம் மத் காவ். கம் அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். கம் மத் காவ், டோன்ட் ஈட் லிட்டில். நிறைய சாப்பிடு, இதை ஹிந்தியில்
ஜியாதா காவ் அப்படின்னு சொல்லுவோம். ஜியாதா அப்படின்னா நிறையா அப்படின்னு அர்த்தம். ஜியாதா காவ், ஈட் மோர், மெதுவாக சாப்பிடு. இதை ஹிந்தியில் தீரே காவ் அப்படின்னு சொல்லுவோம். தீரே காவ், தீரே அப்படின்னா மெதுவாக. தீரே காவ், ஈட் ஸ்லோலி. நல்லா மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை ஹிந்தியில் அச்சே சே சபாக்கர் காவ் அப்படின்னு சொல்லுவோம். அச்சே சே சபாக்கர் காவ். அச்சே சே அப்படின்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம். சபா அப்படின்னா அந்த மெல்ற ஆக்ஷன். காவ் தெரியும் சாப்பிட்றது. ஸோ மெல்றதுன்றதும் ஒரு ஆக்ஷன், சாப்பிடுன்றதும் ஒரு ஆக்ஷன். இப்படி 2 வேர்ப்ஸ் வரத்தில் அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கே யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம கர் யூஸ் பண்ணிருக்கோம். அச்சே சே சபா கே காவ், நன்றாக மென்று சாப்பிடு. chew well and eat. காய் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை ஹிந்தியில் சப்ஜி காவ் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜி அப்படின்னா வெஜிடபிள். சப்ஜி காவ், ஈட் வெஜிடபிள்ஸ். பழம் சாப்பிடு, இதை ஹிந்தியில் ஃபல் காவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபல் அப்படின்னா ஃப்ரூட். ஃபல் காவ், பழம் சாப்பிடு, ஈட் ஃப்ரூட். இந்த வீடியோ மூலமாக கா அப்படின்ற இந்த ஒரு வேர்ப் வச்சு கிட்டத்தட்ட 15 சென்டென்சஸ் மேலே நம்ம பேச முடியும்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த சென்டென்சஸை பார்த்ததோடு இல்லாமல் கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நோட்டில் நோட் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நமக்கு பேசுகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வரும்.